அப்பாடா மேனேஜரனே, காய்கறி வாங்கின வகையில 140 ரூபாய் தள்ளுங்க. தள்ளுறதா? விடுங்கண்ணா. இது நம்ம தோட்டத்து காய்கறியாச்சே. காலையில நீ படிச்சுக்கிட்டு நான் பார்த்தேனே. ஆமா, நம்ம தோட்டத்துல இருந்தா பறிச்சேன். இப்ப அதுக்கு என்ன? இதெல்லாம் நம்ம மாமூலு. பாஸ்கரன் உங்ககிட்ட சொல்லலையா? பகக்குள்ளையா இருக்க, நான் கொடுக்க மாட்டேன். இது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? விடுங்கண்ணா. I dismiss you. I suspend you. I out you. என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்ம காய்கறி கொண்டு வந்து என்கிட்ட பணம் கேக்குறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன இது? டென்ஷன் ஆகுற? என்னப்பா இது? முதல்ல உட்காரு. என்னப்பா இது? இப்ப ஏன் டென்ஷன் என்னப்பா ஆகுற? இது? நம்ம தோட்டத்துல வந்து காய்கறிப்பா. அது என்கிட்ட கொண்டு வந்து 140 ரூபாய். அது எப்படி? குடு. அப்படி நீ கேக்குறப்பா. முதல்ல உட்கார சொல்றேன். இப்ப இந்த காய்கறிக்கு 140 ரூபாய் நீ அவளுக்கு கொடுத்தேன்னு வச்சுக்க. 100 ரூபாய் அவளுக்கு, 40 ரூபாய் உனக்கு. இந்த மாதிரி எல்லாத்துலயும் கமிஷன் உண்டுயா. யார் எது கேட்டாலும் கொடுத்துற வேண்டியதான். பாஸ்கர், ராஜாவா இருந்தவனே குமரப்பா நடிக்க சொன்னே பரவாயில்ல. ஆனா இதை ஏமாத்துறது, கொள்ளை எடுக்கிறது, போய் சொல்லிட்டு எனக்கு பிடிக்காதப்ப நான் ஊருக்கு போயிடுறேன். இது மெட்ராஸ் மாதிரி சிட்டில இதெல்லாம் ரொம்ப சகஜம்ப்பா. எல்லா வீட்லயும் இப்படித்தான், எல்லா ஆபீஸ்லயும் இப்படித்தான், எல்லா பெரிய பெரிய இடத்துலயும் இப்படித்தான்ப்பா. உன்னுடைய லட்சியம் நிறைவேறணும்னு வச்சுக்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ. அட்ஜஸ்ட்மெண்டா? எங்க அம்மா சொன்னாங்க பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நல்லா இருப்பேன்னு. இங்க யார்கிட்டயும் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கு. எவ்வளோ? 140. இங்கிலீஷ் பா. அட ஆமாப்பா. ஆட்டாதே. இந்த 140. இந்த பாட்டி எதுக்கு? கமிஷன். நீயே வச்சுக்கோ. ஓ, தேங்க்ஸ். இதே உங்க அப்பா தூக்கிட்டு போவானா? ஐ டேக். நான் பாறேன். இது என்னப்பா? பட்டணத்துல அப்படிதான்ப்பா. அப்படியா?